உண்மையாக டெய்லி வில்லுவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தவங்கள பார்த்து சொல்லுவோம், இவங்க எனக்கு சொந்தமானவங்க அப்படின்னு. நம்ம பிள்ளைகளை பார்த்து இவன் என்னுடைய பிள்ளை இன்னும் சொல்லுவோம். இன்னும் நிறைய வேலையில் இந்த பொருள் எனக்கு சொந்தமானது, இந்த வீடு எனக்கு சொந்தமானது, இந்த பிஸ்னஸ் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தில் நம்ம சொந்தம் கொண்டாடுவோம், அது எனக்குரியது அப்படின்னு. ஆனால் என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா, தேவன் என்னுடைய சொத்து, ஆண்டவர் எனக்குரிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? அதுதான் உன்னத பாட்டு 2:14 சொல்லப்படுறது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். நம்ம வாழ்க்கையில முதல்ல நம்ம ஆண்டவரை சொந்தமா ஏற்றுக்கோமா? அவர் நம்மளுடைய சொந்தம். எப்படி சொந்தம் தெரியுமாங்க? அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த சிலுவையில மறிக்கும் போது நம்ம அவரை உறவா ஆயிட்டோம். அவர் நமக்கு தகப்பனாவும் தாயாவும் மாறிட்டாரு. நம்ம ரத்த பந்தமா ஆண்டவர்கிட்ட மாறிட்டோம். அப்போ அவருக்கு உரியவர் தானங்க நாம, நம்முடைய சொந்தம் தானங்க அவரு. நமக்கும் அவருக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சு இல்லைங்க. இனிமே உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குரியவர், நான் அவருக்குரியவர் அப்படின்னு. நீங்கள் ஆசைப்படுவது உங்களை ஆசைப்படாகாமே.